ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸ்பெடிசிஸ் ஜாப்ஸ். டுடே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் தாங்க. தமிழ்நாடு அரசுல இருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. என்னென்ன ஜாப்னு பாத்தீங்கன்னா தேசிய நலவாழ்வு குடும்பம் மாவட்டம் நலவாழ்வு சங்கம் கடலூர் மாவட்டம். இந்த ஜாப் என்டையரா பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த வேலைவாய்ப்பு. தேசிய நலவாழ்வு குழுமத்தில் கீழ்கண்ட பணியிடங்கள். இப்போ எல்லாமே டெம்பரரி ஜாப்ஸ் தான் வந்துருக்குங்க. பட் இருந்தாலும் 1 or 2 years உங்களுக்கு சேலரியும் வருது, எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குது. இது ஒரு சூப்பரான பெனிஃபிட்னே தான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஜாப் பாத்தீங்கன்னா மருத்துவ வழங்குபவர் டிஸ்பென்சர். எண்ணிக்கையின் பணியிடம் பாத்தீங்கன்னா 5. உங்களுக்கு என்னென்ன கல்வி தகுதி பாத்தீங்கன்னா SSLC படிச்சிருக்கணும், HSC டிஃபார்ம் ஆயுஷ் இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் ஃபார் சர்டிஃபைட் இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒன்றில் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. வயது பாத்தீங்கன்னா 59 வயதிற்குட்பட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 15,000. ஸோ 59 வயசுக்கு கீழே இருந்தா இதை அப்ளை பண்ணலாம். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். வேகன்சி பாத்தீங்கன்னா மொத்தம் 10. தகுதி பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தவறியவர், தமிழில் தெளிவாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. வயது பாத்தீங்கன்னா 35 வயசு கீழே. சேலரி 8,500. தேர்ட் ஒன் ஆயுஷ் டாக்டர் சித்தா. ஒரு வேகன்சி SSLC HSC டிகிரி ரெஜிஸ்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்டிவ் போர்ட் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் சச் அஸ் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன் TSMC TNHMC. இது வந்து ஒரு டாக்டருக்கான ஒரு ஜாப். 59 வயசு கீழே இருக்குன்னு சொல்றாங்க. சேலரி 40,000. சிகிச்சை உதவியாளர் தெரபெட்டிக் அசிஸ்டன்ட். ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் கேட்கறாங்க. SSLC HSC நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் ஃபார் சர்டிஃபைட் இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒன்லி. 59 வயசு கீழே இருக்கணும். சேலரி 13,000. விண்ணப்பங்கள் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா கல்விக்கான சான்று மற்றும் மதிப்பெண் சான்றிதழ்கள். உங்களோட மார்க் ஷீட் என்னென்ன சப்ஜெக்ட் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த கல்வி சான்றிதழ் கேட்கறாங்க. ரெண்டாவது இருப்பிட சான்றிதழ். நீங்க கடலூர் மாவட்டமா என்னங்கிறது அந்த இருப்பிட சான்றிதழ். ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிபிகேட், SC ST MBC சொல்லிட்டு. மாற்றுத்திறனாளி, விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், 3ஆம் பாலினத்தவர் சான்று. நீங்க ஹேண்டிகாப்போ இல்ல விடோவா இல்ல ஹஸ்பண்ட் கூட இல்ல அப்படிங்கிறவங்களோ இல்ல 3ஆம் பாலினத்தவர் திருநங்கை அந்த மாதிரி இருக்கிறவங்களோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த சான்றிதழ் வேணும்னு கேட்கறாங்க. ஃபிஃப்த் ஒன் ஆதார் அட்டையின் நகல். உங்களோட ஆதார் அட்டையோட ஜெராக்ஸ். நிபந்தனைகள் பாத்தீங்கன்னா இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது. இது வந்து ஒரு டெம்பரரி ஜாப் தான். சோ எப்பவுமே பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. எந்த நேரத்திலும் பணியில் விடுவிக்கப்படலாம். எங்க அனுப்பணும்னு பாத்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், கடற்கரை சாலை, கடலூர். இல்லைன்னா உங்களோட மெயில் ஐடிக்கும் அனுப்பலாம், இல்லைன்னா அட்ரஸ்க்கும் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. மெயினா நீங்க வந்து அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சுறது தான் பெஸ்ட். அது ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்புங்கன்னு சொல்றாங்க. லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 30/1/2025. காலி பணியிடங்களை கூட்டவோ குறைக்கவோ மற்றும் இந்நியமனத்தை ஒத்திவைக்கவோ மாவட்ட நலவாழ்வு சங்க நிர்வாகிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிக்கங்க. விண்ணப்பதாரரின் பெயர், உங்களோட பேரு, அப்பாவோட பேரு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், வயது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கரண்ட் ரெசிஸ்டன்டல் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ், கம்யூனிட்டி, சாதி சான்றிதழ், அந்த சாதியோட நம்பர், ஆதார் கார்டு நம்பர் அதை மென்ஷன் பண்ணிருங்க, ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணிருங்க, இமெயில் ஐடி மென்ஷன் பண்ணிருங்க, பிளேஸ் டேட், உங்களோட சிக்னேச்சர் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்பீட் போஸ்ட்ல வச்சுட்டு உங்களோட படிப்புக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் அங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே கிளியரா அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சுட வேண்டியதான். என்ன வியூவர்ஸ், இந்த மாதிரி சூப்பரான ஜாப் டே தெரிஞ்சுக்கணும் மறக்காம எங்களோட எக்ஸ்பெடிசிஸ் ஜாபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி.